ஹாய் வெல்கம் டு நியூட்ரிஷியஸ் மல்டிகல்ச்சரல் குசீன். நான் இன்றைக்கு சொல்ல எடுத்த ஒரு இது எங்களோட தமிழ் ப்ராஸை பற்றியது தான். என்னண்டா அவன் எனக்கு ஒரு மகன் மாரி தான். என்ன எங்களோட அண்ணாவுக்கும் அவன் வயசில் ஒரு மகள் இருக்கிறாள். எங்களோட மூத்த மகள் அவன் வயசு தான். அப்போ இவனும் எனக்கு ஒரு மகன் மாரி தான். ஏனண்டா அவன் ஒரு நல்ல ஒரு குறிக்கோளோட ஒரு சமாதானத்தை ஒட்டித்தான் அவன் அந்த நடப்பயணத்தை தொடங்கினவன். அவன் அதில் எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கல. தண்ட ஓன் யூடியூப் காசை போட்டு தான் அந்த பிள்ளை இவ்வளவு 25 மாவட்டமும் நடந்து வந்தது. லட்சக்கணக்கில் செலவழித்தவன். ஒன்று ரெண்டு ஒரு இது ஸ்பான்சர், ஒரு நகைக்கடைக்காரன், கனடாலைக்கு ஒரு நகைக்கடைக்காரன் ஒரு கொஞ்ச நாளைக்கே வேறு ஸ்பான்சருக்கு காசு கொடுத்தாங்க. அது நினைக்கிறேன் ஒரு 1 or 2 weeks இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பிள்ளை இவ்வளவு 25 மாவட்டத்தை முடித்து இவ்வளவு ஜானக்காட்டுக்களே எல்லாம் பயந்து ஓடி இவ்வளவு 25 மாவட்டத்தை முடித்து அந்த மலைக்களால் சேர்ந்துச்சுது. காலில் பெரிய புண்ணோட, அந்த குதிக்காலில் பெரிய இதோட. அப்போ அந்த டைமில் மழை, பிரகங்கால மாவீரட்ட நாள் வரும். 24 போன வரைக்கும் 27 மாவீரட்ட நாள். ஸோ சரி, அது அந்த டைமில் நீங்கள் ஒரு அரசியல்வாதியும் இந்த பிள்ளைய என்கரேஜ் பண்ண இல்லை. இவன் இந்த பிள்ளையால் வெள்ளக்காரன் தமிழால் சொன்னபடியா வெள்ளக்காரன் அதை பார்த்து வந்திருக்க மாட்டானன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டூரிஸ்டா. ஆனால் வேற வெள்ளக்காரனுக்கு எங்களுடைய ஆக்கள் உலகம் பூராமல் இருக்கிறாங்க, ரைட்? மற்றது இங்கே பிறந்த ஜெனரேஷன் இப்போ எங்கட அண்ணாட மகள் மாதிரி இங்கே பிறந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. அதுகளுக்கு ஸ்லானண்ட டூரிஸ்ட இடங்களை பற்றி பெருசாக தெரியாது. அப்போ அதுகள் பார்த்துட்டு அவங்க வெள்ளக்காரரையும் கூட்டிக் கொண்டு வரலாம். இவ்வளவு உலகம் பூரா பிறந்திருக்கிறாங்க எங்களோட தமிழர். அப்போ கூட்டிகிட்டு வரலாம். அப்போ எங்களோட நாட்டுக்கு எவ்வளவோ அந்நியச்சலாவணி வேறு டூரிஸ்டால். ஆனால் அந்த பிள்ளை மற்றது ஒரு நன்மைக்காக வேண்டி, ஒரு சமாதானத்தை வேண்டி எந்த நாளும் சண்டை பிடிச்சி கொண்டு இருந்த அதை போல் அநியாயம் ஒன்றுமில்லை. ஏன் இந்த சண்டைகளால் வெள்ளரசுகள் தான் அவங்க லாபம் திட்டுறாங்களே, அவங்களோட ஆம்ஸை விற்கிறாங்க. அவங்கள ஒரு நாடு சண்டை பிடிக்கிற நாடு ஒற்றுமையாக வேற கடைசி வரையும் விரும்ப மாட்டாங்க. ஏன் அவங்களோட ஆர்ம்ஸ் அவங்களோட நாட்டில் உற்பத்தி செய்கிற ஆயுதங்களை விற்கத்தானே வேணும். மற்றது எங்களோட நாட்டிலேயும் இந்த அரசியல்வாதிகள் அதை சமாதானமாக வேற விரும்பிச்சினோம்னா இந்த பிள்ளையை என்கரேஜ் பண்ணியிருப்பினோம். அந்த பிள்ளை போய் வந்த பயணத்தை தாப்பனும் கனடாவுக்கு திருப்பி அங்கே நாடு பிடிக்கலைன்னா அங்கே போயிருக்கிறார். ஸோ அந்த தாப்பனம் இருக்குது, அந்த தாய் தப்பன். ஆனால் அந்த தாயாக்கள்கிட்டையோ அந்த சகோதரத்திட்டையோ நான் கேட்டேன், அதுக்கு என்னக்கா பரவாயில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அது கவலையாக இருந்தது. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அதுக்கு என்னக்கா பரவாயில்லை, அவன் இப்போ தான் ஆக்களை பற்றி அறிவான் அண்டு நோ அந்த பிள்ளை இவ்வளோ நாளும் அதோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி அதோட காசு அவ்வளோ லட்சத்தையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போட்டிருந்தா, ஒரு பிஸ்னஸுக்கு போட்டிருந்தா எவ்வளோ அவன் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். பட் அவன் ஒரு நல்ல நோக்கத்தோட அப்போ போகிற இடமெல்லாம் கணக்க சனம் அவனை ஆதரிச்சுது. இவன் எங்கட தமிழாக்களும் தான், முஸ்லீம்ஸும் தான் எங்கட தமிழாக்களும் தான். பேட்டிக்குழுவில் எங்கட தமிழாக்கள் மற்ற மலையகத்தில் அதுகளுக்கு மலையத்து சனத்துக்கு கூட இவரோட இப்போ இதண்ட டைம் இல்லை. என்னடா அதில் 1000 ரூபா சம்பளம் எடுக்கிறதுகள். அப்படி இருந்தும் அதுகள் மாலை போட்டு பட்டாசு கொளுத்தி அதுகள் வழி இல்லாட்டிக்கும் தங்களோட குடும்பத்தை தங்களுக்கு ஒரு சோடா ஜூஸ் பண்ணி குடிக்க இல்லாட்டிக்கும் கொண்டு கொடுக்குதுகளப்பா. இல்லை, இந்த போன வழி முழுக்க இருக்கிற அந்த பாமர மக்கள் எல்லாம் கொடுத்துச்சுது. அதெல்லாம் பார்க்க சரியாக இருந்தது. மற்றது நாங்கள் ஒரு இனத்தை அது கூடாத இனமண்டு நினைக்க இயலாமல் எல்லாரும் ஒற்றுமையாக அவங்க செய்ததெல்லாம் மெரிசிலிக்க வச்சுது. அப்படி இப்படியெல்லாம் செய்வாங்களாடா அண்டு எங்களை கொஞ்சம் சிந்திக்க வைக்குமே. அதை விட எத்தனையோ ஹோட்டல்ஸுக்கெல்லாம் அது வேர்ல்டு வைட் அட்வர்டைஸ்மெண்ட், ரைட்? அவைகளுக்கெல்லாம் வேறு ஹோட்டலை தேடி சனம் பெறும். அவங்களுக்கெல்லாம் அதால் இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு காசு கொடுக்குறேன்டாலே இவ்வளவு கொடுக்கணும். பட் அது ஆனால் அவங்க ஹோட்டல் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணினாங்க.
எல்லாம் இதாண்டாங்க. ஆனால் அந்த கடைசி நாளில் அந்த பிள்ளை அந்த மழைக்களால் அந்த கால் புண்ணோட வந்ததுக்கு சும்மா ஒரு மாலை, அந்த மாலையைத்தானே அங்கே மலையத்திலையும் போட்டாங்க, வேறு வேறு மலையத்தில் போட்டாங்க, வேறு வேறு இடங்கள்ல எல்லாம் மாலை போட்டாங்க. அந்த மாலையை போட்டு விட்டுட்டு இருக்கிறது இவ்வளவு. சரி, உங்களுக்கு 24ஆம் தேதி வந்தது, 27ஆம் தேதி மாவீரருக்குள்ள ஒன்றும் வைக்கலாது. சரி, ஆஃப்டர் தட் ஒரு நாளாவது கூப்பிட்டு ஒரு ஒரு சிறப்பு ஒரு இது சரியான கவலையாக இருந்துச்சு. ஒரு திறன் செய்யலை. அதை பார்க்க அந்த தாய் நான் நினைக்கல அந்தளவுக்கு ஃபீல் பண்ண வேண்டாம். ஆனால் எங்களுக்கு அந்த உணர்ச்சி இருக்குது, அவ்வளோத்தையும் நோட் பண்ணுவோம். நானும் என்ன தான் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையிட போகிற பாதை, அவங்க ஆக்கள் என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. மேட்ட எங்களுக்கு அதான் நான் சொன்னேன், வெட்டிக்ளோ வந்து பெரிய மாவட்டம் வந்து தான் தெரியும் மொழிய, அதை பெரிய மாவட்டம் அம்பாறையோட சேர்ந்த பெரிய மாவட்டம், இவ்வளோ தமிழாக்கள் இருக்கிறாங்களென்று எல்லாம் இந்த பெருசாக தெரியாது. விவிலானந்த அடியல் தான் அந்த தமிழ் வளர்த்த விவிலானந்த அடியல் அப்படி பேருந்து புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். ஆனால் இவ்வளவு தமிழாக்கள் இருக்கிற அளவுக்கு அன்னைக்கு அப்படித்தான். இப்படி இந்த பிள்ளை நடந்து போயக்க தான் நாங்கள் இவ்வளவோ அறியக்கூடியதாக இருந்துச்சுது. எவ்வளவோ இடங்கள் மெட்டது அந்த எல்லையண்ட இது சங்கரண்ட பாயும் அந்த யூடியூப்பரும் வந்து போட்டிருந்தது எல்லையண்ட ஒரு டூரிஸ்ட் பிளேஸை. அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்கு இருந்துட்டோம். யாழ்ப்பாணம், கொழும்பு, கனடா அப்படின்ட்டு. அங்கே ஸ்லோனில் எங்களுக்கு தெரியாத இவ்வளோ இடம் இருக்கு, எங்களுக்கு இன்றைக்கும் தெரியாது. ஆனால் அந்த பிள்ளை கிணக்க காட்டிச்சுது. ரைட், ஐ டோன்ட் நோ. நீங்கள் நான் இதை என்ன மாதிரி நான் சொல்கிறது சரியா பிள்ளையாண்டு அது புரிகிறவனுக்கு தான் அது புரியும். ஏண்டா அது எங்களை கொஞ்சம் ஹர்ட் பண்ண வச்சுது. ஏன்னப்பா இந்த பிள்ளைக்கு ஒரு செலிப்ரேஷன் செய்யலே, அண்ட் அந்த தாப்பனம் இருந்தது தானே, இவ்வளோ அரசியல்வாதிகள் நன்மைக்குத்தானே இந்த படியன் ஒரு ஒற்றுமையை கொண்டு வர்றது தானே. இவ்வளோ நாளும் எங்கட நாடு சண்டையில் இவ்வளவோ தியோலந்துட்டுது. ரைட், சண்டையால் எத்தனையோ பேர் அங்கவீனமாக போய், எத்தனையோ பேர் இழந்து, எத்தனை தாய்மார் விதவையாக போய், எத்தனையோ தாய்மாருக்கு பிள்ளைகள் இல்லாமல் தனிமையில் வாடுதுகள் அந்த வெண்ணி பக்கம் எல்லாம். அப்போ இவ்வளவோ மன உளைச்சல் எல்லாம் இதண்டு ஒரு சமாதானத்தை இதண்டு ஈவன் எங்கட அயல் இனத்தவரும் வந்து அவங்களும் வந்து சகோதர இனத்தவர்களும் வந்து அவங்களும் என்கரேஜ் பண்ணாங்க. கொழும்பு பக்கமெல்லாம் நான் பார்த்தேன்னா ஒரு நாள் நாங்கள் தவற வர்றையில் அது முடியும் நாள் மட்டும் பார்த்து தான் இருக்கிறோம். பட் ஏன் அந்த பிள்ளைக்கு ஒரு செலிப்ரேஷன் செய்யலை, என்கரேஜ் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் செய்யலைன்றது அது எங்கள் 2 பேருக்கும் இன்னும் சரியான ஆதங்கமாக தான் இருக்குது, கவலையாக இருக்குது. அந்த அரசியல்வாதிகள் பார்க்குறீங்களோ என்னமோ தெரியாது, நீங்கள் அந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு டைம் இருந்திருக்குமோ தெரியாது. பட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூட அவங்களுக்கு நல்ல இது செய்தாங்க. நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஏதோ கொடுத்தவங்களாக்கும் நல்ல இதோட தானே நீங்கள் இதன்றீங்களா. ஆனால் அங்கடைய ஆக்கள் ஒரு தரம் யாழ்ப்பாணம் வந்த பிறகு சும்மா மலையத்தில் மாலை போட்ட மாதிரி போட்டுட்டு விட்டுட்டாங்க. ரைட், ஐ டோன்ட் நோ, அவர் அந்த பாயில் ஜெலசான ஆக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த பொறாமையை கொண்டாடுற தருணம் இல்லை. ஒரு நன்மையைத்தான் அந்த படியை நன்மை கவனித்தான் அந்த நாளையில் இந்த பாக்கி நீரினையே அழிக்குமரன் ஆனந்த நீந்தி கடந்த சாதனை அப்படி என்னெல்லாம் அப்போ பெருசாக டிவி இல்லாத டைம், இந்த ஹேண்ட் ஃபோனோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோ இந்த தொலைத்தொடர்பு இதுகள் இல்லாத டைமே அது பெருசாக எடுத்தாங்க. இந்த 25 மாவட்டம் நடக்கிறேன்டா சும்மாவா போய் கொஞ்ச நேரம் ஆனால் இவ்வளோ டைம் அந்த பிள்ளைகள் வாக் பண்ணி ஆமாம் காடுகளுக்களால் எவ்வளவு எல்லாம் சர்வ் பண்ணினாங்க தெரியுமா. ஆனால் அவனும் அதை பெருசாக எடுக்காம அங்கே ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே பார்ட்டியெல்லாம் போய் நிற்கிறான். ஆனால் எங்களுக்கு என்ன அது உள்ளுக்களால் ஒரு வேதனை இருக்கும். நானும் என் ஹஸ்பண்டும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவனுடைய அந்த நான் வந்து அவன்கிட்ட வந்து ஆஃப்டர் வவுனியா பிரதம் பார்க்க தொடங்கினா என் ஹஸ்பண்ட் அதுக்கு முதலே பார்த்து கொண்டு வருவேன். ஸோ பார்த்து ஒரு நல்ல காரியத்தோடு தான் அந்த பிள்ளை வெளிக்கிட்டது. சமாதானம் எல்லா எங்களோட இலங்கையில் இனிமேலும் இப்படி சண்டை வந்து இப்படி அழிவு வந்து
ஜனம் பாதிக்காம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணுமென்ற ஒரு நல்ல குறிக்கோளோட தான் அவன் வெளிக்கிட்டவன். அவன் தனக்கு எந்த வித லாபத்தை தேடவும் வெளிக்கிடையில. எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாரும் வரவேற்றாங்க. அவனுக்கு போகிற இடங்களில் சாப்பாடு கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, இருக்க இடம் கொடுத்தாங்க. எல்லாம் செய்து அந்த பிள்ளை 25 மாகாணத்தையும் பூர்த்தி செய்துட்டு, அதுவும் அதோட நண்பன் தக்காளிய தக்ஷனும் 25 மாகாணத்தையும் பூர்த்தி செய்துட்டு தான் வந்தாங்க. ஆனால் அவனுக்கு அப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறது யாருக்கும் அப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறது வெரி ரேர், அருமை. அப்படி ஒரு நண்பன் கிடைச்சா என்னவும் செய்யலாம். நண்பன் ஒருவன், அது ஒரு பாட்டில் ஒரு வேர்டு இருக்கு, நண்பன் ஒருவன் வந்த பிறகு உன்னை தொடலாம் மண்ணை தொடலாம் என்னொன்று ஒரு பாட்டு அதில் இருக்குது. அந்த வேர்டு நான் அந்த ஒரு சொட்டு தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுது. பட் அப்படி ஒரு நல்ல நண்பன் கடைசி மட்டும் அவனோட கூட இருந்து அந்த சில ஜானுக்காடெல்லாம் ஓடி ஓடி நடந்தாங்க. இவன் எங்களோட நாட்டில் இது வெளிநாட்டவருக்கு ஒரு டூரிஸ்ட்டுக்கு ஒரு இதாக கிடைக்குமெண்டா இது தமிழில் போனபடியா இவன் அங்கட தமிழ் பேசுகிற ஆக்கள் எல்லாருக்கும் தெரியும். இவன் அவங்க தங்களோட ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அவையில் என்கரேஜ் பண்ணி கூட்டி கொண்டு எங்களோட நாட்டுக்கு வரலாம். எங்களோட நாட்டுக்கு இவ்வளவு இதால் டூரிசத்துக்கு இவ்வளோ வருமானம் பெறுமென்றது. ஆனால் இந்த கடைசி நாளில் இவ்வளவு நடந்து இந்த பிள்ளை இந்த காட்டுக்களாலையெல்லாம் ஒரு கட்டத்தில் அவன் ஒரு இடவு ஜானை நிற்குதுன்னுட்டு ஓடி ஓடி ஒரு வாகனத்துக்கு பக்கத்தில் நடந்து போனாங்க. அந்த 2 படியங்களும் தான் தக்ஷானும் பவிஷ்டனும் தான். அதெல்லாம் பார்க்க எங்களுக்கே பயம் வந்ததோ, ஐயோ ஜான் அடிக்குதோ இதண்டுதோ நாளைக்கு போடுறான் நான் வீடியோ என்ற ஒரு ஒரு டென்ஷனோட தான் பார்ப்போம். நாளைக்கு வீடியோ வருமா, சேர்த்து அடுத்த நாள் வராது, அடுத்த நாள் வராட்டிக்கு எதுவும் நடந்துட்டுதோ. அப்போ எனக்கு அவையோட வீட்டுக்காரரோட கனெக்ஷனும் இல்லை கேட்குறதுக்கு. மற்றது அடுத்த நாள் வந்துட்டு தான் பார்க்குறது. அப்படி இந்த பிள்ளை இந்த காலையெல்லாம் நடந்து தன்னோட கூட நடந்த வேலுக்கு எல்லாம் ஷூஸ் எல்லாம் வேண்டி கொடுத்து சிலதில் விட்டுட்டு இடையில போயிட்டினம் அப்படியெல்லாம். ஆனால் அந்த தொடர்ந்து வந்தது அந்த டக்ஷன் அண்ட் பாய் தான். அந்த கொட்டசி மட்டும் அந்த அப்படி ஒரு நண்பன் யாருக்கும் கிடைக்காது. இட்ஸ் வெரி வெரி ரேர். ஆனால் அப்படி ஒரு நண்பன் கிடைச்சா அந்த உலகத்தையே வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பிள்ளை கடைசி நாள் வர்ற நேரம் இவன் எங்கட அந்த தோட்ட தொழிலாளர்கள் மலையத்து தோட்ட தொழிலாளர்கள் கூட அவருக்கு அதுகள் பாவம், அதுகளுக்கு வேலைக்கு டைம் இல்லாதது மாலை போட்டுது. அதே மாலை மாரி தான் இங்கேயும் போட்டாங்க. சொன்னாங்க சரி மழையண்டுட்டு மாவீரர் நாள்ண்டுட்டு. சரி மாவீரர் நாள் முடிஞ்சு இவ்வளோ நாளும் ஒரு அரசியல்வாதி கூட அந்த பிள்ளைய என்கரேஜ் பண்ண இல்லை. ஏன் சமாதானம் தானே. அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் என்ன, இந்த நாளும் சண்டை நடக்கணும், தாங்கள் அதுக்கெல்லாம் பேசணும், தங்களோட பேர் பெரிய பாப்புலராக வரணும் அப்படின்ட்டு. தகப்பனையும் கூப்பிட்டு ஒரு பெருமையாக ஒரு 25 மாகாணத்தை நடந்துட்டான் அந்த படியன். பேட்டிக்லோ பாஸ் பண்ணி மற்ற இடங்கள்லாம் ஹோட்டல்காரங்க ஃப்ரீயாக ஏண்டா அவையோட ஹோட்டலில் வேர்ல்டுக்கு அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி தானே. சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கண்டாலே இவ்வளவு காசு எடுப்பானுங்க, மில்லியன் கணக்கில் எடுப்பான்னு ஒரு சின்ன இதுகளுக்கு. பட் அவைகளுக்கு இவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட் செய்து கொடுத்தது இந்த பிள்ளை. ரைட், வேர்ல்டுக்கு அவையோட ஹோட்டல்ஸ் எல்லாம். ஆனால் அவங்க ஃப்ரீயாக ஹோட்டலை கொடுத்தாங்க. தட்ஸ் இட். அதாவது செய்தாங்க. மற்றது ஏழச்சனம் எல்லாம் ஐயோதுகள் தண்ணி போத்தல் அதான் நான் பார்க்குறேன். ஒரு சோடா ஒரு ஜூஸ் வேண்டி குடிக்கவே அதுகளுக்கு இல்லை. அப்படி இருந்தும் ஓடி ஓடி இறந்து கொடுக்குதல். இப்போ இந்த எத்தனையோ சனத்தை பற்றி நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அதுகளோட அன்பை காட்டினது விதத்தில் ஒவ்வொரு சனத்திலையும் அதான் எல்லாருக்குலையும் நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கிறான். ரைட். அப்போ அதுகள் கொடுக்குதல் அப்படியெல்லாம் செய்துச்சுதல். நானிடம் எனக்குள்ள இவ்வளோ கவலைப்படுவேன். நான் இவ்வளவு இதன் செய்தனே எனக்கு ஒரு இதாகத்தரம் செய்யலை. நான் அந்தப்படியே நான் அப்படி இல்லை. அது இல்லைனா எங்களுக்கு அதை நோட் பண்ண எங்களுக்கு அது சரியான கவலை. மற்றது இப்போ வெள்ளம் எல்லாம் எங்களோட இடத்துல வருது.
வெள்ளம் போய்க்கொண்டு இருக்குது. ஆனால் எங்களோட சனம் வந்து குளங்களை கட்டி அந்த தண்ணி எல்லாம் வீணாக கடலுக்கு போகுது இவ்வளவு தண்ணியும். ஆனால் குளங்களை கட்டி இந்த நீரை சேகரித்தா அந்த நாளை ராசாமேர் எல்லாம் குளத்தை கட்டி நீரை சேகரித்தாங்க. பெரும்போகம் சிறுபோகம் வந்து எல்லாம் செய்தாங்க. இப்போ என்னது, இந்தியாவில் பக்கம் எங்கட ஜஃப்னா சைட் இருக்கிறாக்கள் எல்லாம் வந்து இரண்டமடு குளத்துக்கிட்டே இருக்கிறாக்கள், குளங்களாண்டி இருக்கிறாக்கள், அப்படியானாக்கள் 2 போகம் செய்கிறாங்க. ஆனால் எலிஃபென்ட் பாஸ் ஆனரவு பாஸ் பண்ணி எல்லாம் வந்து ஒரு போகம்தான் மழையை நம்பி பெரும்போகத்தை மாத்திரம் செய்வாங்க. அதுவும் வெள்ளம் வந்து அழிச்சு விட்டால் அதுக்கும் அதுகளுக்கு லாபம் இல்லை. ஈவன் இந்த கேரநகர் பக்கம் எல்லாம் அந்த சித்திரை மாதம் எல்லாம் சரியான வெயில் கொளுத்தி தண்ணிக்கே வழி இல்லாமல் அந்த இடத்துல எல்லாம் இந்த வெளிநாட்டுக்காரர்களை காசை கட்டி அனுப்பி வீடுகளை கட்டுறாங்க, இதை கட்டுறாங்க. ஒரு குளங்களை கட்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணினா அதால் அந்த குளம் கட்டேக்கே எத்தனையோ ஏழைக்கு வேலை கிடைக்கும். மற்றது வந்து விவசாயம், அந்த தண்ணியை சேர்த்து வைக்கலாம். அவைகளுக்கு அந்த உப்பு தண்ணி எண்டு அடித்தண்ணி வராது. தண்ணியை நம்பி டேங்கில் வர தண்ணியை நம்பி இருக்க தேவையில்லை. நிலத்தடி நீர் சேமிக்கப்படும் குளங்களை கட்டினா. அப்போ அந்த நாளையிலெல்லாம் நான் என் அம்மா என் மம்மியை நான் பெருமையாக சொல்லல, அவெல்லாம் அவங்களோட தோட்டத்துக்குள்ள நிறைய சின்ன சின்ன குளம் மாதிரி எல்லாம் கட்டி வச்சா. இப்போ எல்லாம் அவங்களோட அம்மா அதெல்லாம் மூடிட்டான், அம்மாவுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோத்துக்கு நாங்கள் குளத்தை வச்சிருக்கிறோமோ எங்களோட நிலத்தடி நீர் வந்து சேமிப்பாக இருக்கும். மற்றது எங்களோட தலைவர் இருக்கிற காலத்தில் டியூப்வெல் அடிக்கவே ஆர்டர் இல்லை. டியூப் அடித்தா நிலத்தடி நீர் வந்து அடியில் போகுது. இப்போ இந்த டியூப்வெல் அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கலாம். அந்த சில இடங்களில் தண்ணியே இருக்காது, அது 50 அடிக்கு கிண்டினா தான் தண்ணி வரும். அப்படியான இடத்துல டியூப்வெல் அடிக்கலாம். ஆனால் சும்மா கிணறு இருக்கிற இடங்கள் எல்லாம் டியூப்வெல் அடித்து எங்களோட நிலத்தடி நீரெல்லாம் அடிக்கி போகுது. பெனையெல்லாம் தரிக்கிறாங்க. பெனை இந்த குளம் எல்லாம் எங்களோட நிலத்தடி நீரை சேமித்து வைக்கிற இது சரியா. அப்போ இந்த இளைஞர் எல்லாம் சும்மா ட்ரக்ஸுகள் இதுகள் எல்லாம் அவங்க வந்து இப்படி நீங்கள் சிரமதான வேலைன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்களுக்கு மென்னாரில் வயல் எங்கட அப்பப்பாட காலத்து பெரம்பரை வயல் இருந்தது இடம்பெண்ணில். ஸோ அங்கே வந்து எங்கட அப்பாட யங்கஸ்ட் பிரதர் சித்தப்பா வந்து கிளம்புல படிச்சுட்டு வந்து அங்கே இருக்க அப்புறம் அந்த சிரமதான ஆக்களுக்கு இந்த சாமான் கொடுத்துட்டு வேறு நாங்கள் ஹாலிடேஸுக்கு போய் நிற்க என்னண்டு அங்கே குளம் எல்லாம் வெட்டி செய்கிற சிரமதானம். அப்படி சிரமதானம் வந்து கொண்டு நீங்கள் இந்த இடங்களில் குளங்களை வெட்டினா இன்றைக்கு இந்த மழை தண்ணி அந்த குளத்துக்கு சேமிச்சிருக்கும். ஆக்களுக்கு வீட்டுக்கு வெள்ளம் போகாது. மற்றது குப்பைகள், பிளாஸ்டிக். ஐயோ, இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை நீங்கள் போடுறதால பிளாஸ்டிக் வந்து 100 வருஷத்துக்கு உட்காத ஒரு சாமான், ரைட். இன்றைக்கு நீங்கள் வந்து எங்கள் இடத்துல தும்பு வளம் இருக்குது. மென்னர் பக்கம் எல்லாம் தும்பு தடி செய்கிறாங்க இல்லைன்னு. ஆனால் தும்பு வளம் இருக்க எங்களோட யாழ்ப்பாணம் எல்லாம் பிளாஸ்டிக். தலைவற்ற காலத்தில் டியூப் வெல்லம் அடிக்கிறதும் இல்லை. பிளாஸ்டிக் எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு போக விடாமல் வச்சுருந்தவங்க, ரைட். இன்றைக்கி அந்த தும்பு வளம் இருக்கிற இடமெல்லாம் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் தும்பு தடியை பார்க்குறீங்க. இப்போ பிளாஸ்டிக் குப்பை வேரியெல்லாம், அந்த குப்பை வேரியால் கொஞ்சம் இழுத்தோன்னு உடைஞ்சிடும். அந்த பிளாஸ்டிக் துண்டெல்லாம் நிலத்தெல்லாம் போகும். அதுக்கு 100 வருஷத்துக்கும் அந்த சில பிளாஸ்டிக் வந்து உக்கக்கூடிய பிளாஸ்டிக், அது வந்து அந்த அக்ரிகல்ச்சரால் அவங்க அந்த இதுக்கு போடுறதுக்கு கொடுக்குறது வந்து அது உக்கும். அந்த களையல் முளைக்காமல் இதன்றது அது எனக்கு என்னென்னு டக்குன்னு வருதில்லை. ஸோ அது வந்து உக்கும். அப்போ இந்த உக்கும் அதெல்லாம் நான் ஒரு காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு 2005 ஃபர்ஸ்ட்டாக வெள்ளிவர கோயில் பக்கம் போனாங்க அந்த சுனாமி பார்க்குறதுக்கு. அப்போ போய்க்க வந்து அப்போ அது இல்லை. அப்புறம் 2018 ஒருக்கா போய்க்கு பார்த்தோம். அந்த 10 எல்லாம் ஒரே பிளாஸ்டிக் குப்பை. முந்தியெல்லாம் இந்த கிராமப்புறங்களுக்கு போக ஆசையாக இருக்கும், பார்க்க ஆசையாக இருக்கும். இப்போ வேணால் கிராமப்புறம் எல்லாம் எல்லா இடமும் ஒரே பிளாஸ்டிக். உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் போய் அடைச்சும் இந்த தண்ணி நின்று தான் இவ்வளவு. இந்த தண்ணிக்களால் இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் நடக்குது. நாயிடமெல்லாம் கோழிடமெல்லாம் எல்லாம் கலந்த தண்ணி. நாளைக்கு எத்தனை வருத்தம் பெறும். அவ்வளோ நாக்களி பூச்சிகள் அதுகளுக்கு ஏறும் காலத்தில். ஸோ வந்து எங்கட சேனம் அதையும் கவனிக்குது இல்லை. பிளாஸ்டிக்காக ரோட்டில் கொட்டுது. ஆனால் அவங்க சொல்கிறான் ஒரு இடத்துல கொண்டு வந்து நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கை வையுங்க, நாங்கள் எடுத்து அதை ரீசைக்கிள் பண்ணுறோம் என்றாலும் வைக்கிறீங்கள் இல்லை. சும்மா எங்கிற அம்பிடுற தோட்டங்கள் இந்த வெளியே இருக்கிற இடத்துல கொண்டு கொட்டிட்டு போகிறீங்க. அதுகளால் இவ்வளவு இப்போ பாருங்க இந்த மழை தண்ணி அதுகளால் எல்லாம் அடைப்பட்டிருக்குது. மற்ற நீங்கள் குளங்களை வெட்டி இந்த தண்ணியை சேரிச்சாலும் ஆக்கள இடங்களுக்கு இவ்வளோ தண்ணியும் போகாது. அநியாயமாக கடலில்
அது கிளக்காது. ஆனால் அந்த தண்ணியை நீங்கள் சேமித்து தோட்டம் இந்த இளைஞர்களுக்கு இவன் வந்து இப்போ தானே இந்த ஒரு டம் ஜேசி என்ற ஒரு மாம்பழ இனம் இருக்குது எங்களோட தோட்டத்தில். அது இப்போ ரீசெண்டாக வந்த ஹைப்ரைட் இனம் 2017 எங்களோட அம்மா 2 கண்டு வச்சவா. அதுக்கு முதல்ல எங்களோட கிராண்ட் மதர் 14 சாதி மாம்பழம் வச்சிருந்தவ அந்த 24 ஏக்கர் தோட்டத்திலே. அது வேறு. இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் இதால் கொஞ்சம் கூட காணி வச்சிருக்காங்களுக்கு அது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 100 கண்டு கொடுக்குறாங்க. எங்களோட மாமாவுக்கு 100 கண்டு கொடுத்து அவர் வேண்டி வச்சு தண்ட இவன் அப்படி இந்த இளைஞர் எல்லாம் அப்படி கண்டை வச்சுட்டு இங்கே கடையில் வந்து அன்றைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பழம் $7.50 வேண்டினார், 7 ரூபாய். அப்போ நீங்கள் வந்து அதுகளை ஏற்றுமதி செய்தீங்கண்டா உங்களுக்கு ஏன் இந்த வெளிநாட்டுக்கு போய் இந்த ஏஜென்சிக்கு நீங்கள் கொட்டி இந்த ரஷ்யாவில் பிடிப்பட்டு இப்படியெல்லாம் அநியாயமாக தானே இந்த ஜனத்திட வாழ்க்கை போகுது. அதால் அந்த தாய்மாருக்கு இவ்வளவு டிப்ரெஷன் எல்லாம் இவ்வளவு அநியாயமாக பிடிபடுறதால அநியாயத்துக்கு கொடுக்குறதால இங்கே வந்தப்புறம் தான் தெரியும். நாங்கள் ஸ்டார்டில் நான் கனடாக்கு ஸ்டார்டில் வரைக்கும் 1-2 தமிழ் கடை தான் சரியா. இப்போ இந்த கலிஸ்டன் மாதிரி கொஞ்சம் வயசுலாம் வந்தது. நான் அங்கே ஸ்லானில் இருந்ததை விட இங்கே இருந்த வருஷங்கள்லாம் கூட. ஆனால் வந்து எங்களுக்கு அவ்வளவு இந்த குளிருக்கு இவ்வளவு வேதனைப்பட்டிருப்போம்ன்றது 1-2 தமிழ் கடை, தமிழ் ரேடியோ இல்லை, தமிழ் டிவி இல்லை, இப்போ மாதிரி விஜய் டிவி பார்க்க இல்லாது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட நாங்கள். பட் இப்போ வாருதலுக்கு வேலையும் இல்லை. நீங்கள் வந்து அந்த டம் ஜேசி கண்டுகளை வேண்டி நீங்கள் வச்சு உண்டாக்கி அதுகளை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். மற்றதுங்கிற பழையில் கெப்பளி எங்கட மிசிலுக்காங்கால மாதுளை தோட்டம் ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த மனுஷன் தான் மாதுளை தோட்டம் வச்சு அது அங்கேயே நல்லா இருக்குது. ரைட். உங்கள் வெளிநாடு இக்கிற மாட்டுக்கு அக்கறை படித்தேன். இங்கே வந்து இந்த ஸ்னோவை கண்டப்புறா உங்களுக்கு ஐயோ சொர்க்கத்துலேருந்து நரகத்துக்கு வந்துட்டோம்னு தான் யோசிப்பீங்க. அது இங்கே வெள்ளனை வந்தவங்க பிஸ்னஸ் செய்கிறாங்க தான், பிஸ்னஸ் தான். ஆனால் அவங்க காசை வச்சுக்கொண்டு அப்பப்போ வந்து ஸ்லோனுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் காலம் நின்றுட்டு வருவாங்க. ஏன்னா நிம்மதியை தேடி. இங்கே வந்து அங்கே லைஃப் இஸ் ஈஸி லைஃப் தேன் ஹியர். ஆனால் உங்களுக்கு இந்த காசு உண்டு தான். அதால் வந்து இனிமே வந்து நீங்கள் இப்போ இனி பாருங்க உங்களுக்கு மழை வெள்ளத்தில் தண்ணி நிற்கிறதால நுழம்பு வந்து டெங்கு வரும். அப்போ என்ன செய்யுங்கள் இந்த எங்களோட இடத்துல வந்து சஞ்சீவி மரம் வந்து இருக்குது. இங்கிலீஷில் அதை யூக்கலிப்டஸ் என்று சொல்லுவாங்க. யூக்கலிப்டஸ் இ சைலண்ட். அந்த யூக்கலிப்டஸை இந்தியாவில் வந்து பச்சை தங்கம் என்று சொல்லுவாங்க. அந்த யூக்கலிப்டஸ் இல்லையே நீங்கள் காய வச்சு எண்ணெயில் ஊற விட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் ஊற விடுங்கோ. உங்களோட சக்கு பிடிச்ச தேங்காய் அந்த எண்ணெய் விளக்குக்கு கொளுத்துறது அதிலே ஊற விட்டாலும் அதில் இருக்கிற ஃபங்கஸ் எல்லாம் இது எடுத்து கொண்டுடும். அதே மாதிரி எலுமிச்சையிலையும் காய வச்சுட்டு எண்ணெயில் ஊற வச்சுட்டு 2 எண்ணெயையும் கலந்து நீங்கள் கொளுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நுழம்பு வராது. ஈவன் கற்பூரத்தை கொளுத்தி விட்டாலும் இந்த நுழம்பு பிரச்சனையிலேருந்து தீடுவீங்க. எங்கள் இடத்துல அந்த சஞ்சீவி மரம் கன்னடத்தில் இருக்குது. ஈவன் என் பிரதர் தென்னந்தோட்டத்தில் எத்தனையோ மரத்தை அவன் வெட்டி எறிஞ்சிட்டான். கேட்டால் சொல்கிறான் அது நேரத்தில் இருக்க பசலையெல்லாம் இழுக்குமண்டு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அப்படியே அது யாரோ எங்களை ஜனத்திட்ட கென மூட நம்பிக்கைகள் இருக்குது. ரைட். எங்களுக்கு எல்லாத்தையும் கடவுள் படைச்சிருக்கிறார். அதான் என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ரைட். நீங்கள் வந்து கடவுள் எல்லாம் ஈவன் அன்னமுன்னாப்பழம் இருக்கா இங்கே வந்து $6 கிட்ட ஒரு அன்னமுன்னாப்பழம். உங்களுக்கு வந்து இருமலுக்கு மற்ற அல்சருக்கு எல்லாம் திறமான சாமான். இங்கே அதை நாங்கள் காசை கொடுத்து தான் பண்ணுவாங்க. கொய்யாப்பழம் ஹை இன் வைட்டமின் சி. இந்த நாட்டு கொய்யாப்பழத்தில் இன்னும் வைட்டமின் சி இருக்குது. அதை சாப்பிடுங்கோ. உங்களுடைய கொய்யாப்பழம் சாப்பிடுங்க உங்களோட நோய் இருக்க சக்தியை விட்டமின் சி அதில் அது வந்து உங்களோட நோய் இருக்க சக்தியை பிளப்படுத்தி உங்களுக்கு வர வைரஸ் பாக்டீரியாவால் வர தடுமல் காய்ச்சல் எல்லாத்தோடையும் உங்களோட பாடியை போராட வைக்கும். அப்போ அது வந்து நாட்டு கொய்யாக்காயை வேண்டி சாப்பிடுங்கோ இதண்டுங்கோ. ஆனால் இப்போ டாக்டர்கிட்ட எடுத்ததுக்கும் டாக்டர்கிட்ட தடுமல் இருமல்ண்டா டக்குன்னு போகிறது. ஆனால் இருமலுக்கு இருக்கிற பாக்டீரியாவுக்கெல்லாம் இருமலால் வர பாக்டீரியாக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக்கை கொடுப்பாங்க. ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியாவுக்கு எதிரானது ஆன்டிபயோட்டிக். ஆனால் வைரஸால் வாரத்துக்கு மருந்து இல்லை. அதுவும் கூட நோய் எதிர்க்க சக்தி அதோட போரிட்டு அந்த வைரஸோட போரிட்டு வெல்றதான். அதால் நீங்கள் நல்லா கொய்யாப்பழம் சாப்பிட்லாம். சரி. இப்போ தோடம்பழம் வேண்ட வழி இல்லாதாக்க இந்த நாட்டுப்புறங்களெல்லாம் நல்ல கொய்யாப்பழம் இருக்குது. மற்ற கொய்யா மரத்தை வச்சு உண்டாக்குங்கோ.
அப்படி அது மட்டும் நீங்கள் பெரிய சாதி கொய்யாப்பழத்தை வச்சு உண்டாக்கினீங்கன்னா அதை வெளிநாட்டுக்கும் விற்கலாம். ரைட். உங்களுக்கு அங்கே இருந்தோடனே எவ்வளோ பிஸ்னஸ் செய்யலாம் எங்கட நாட்டில். எவ்வளோ பேக்கிங் சாமான்கள் பேக் பண்ணிடுன்றது அதெல்லாம் கனவே செய்யணும். அந்த பேக்கிங் எல்லாம் நீங்கள் இந்த மாங்கண்டுகளை வேண்டி இந்த டாம் ஜேசி இந்த 7 ரூபாய்க்கு வேண்டியிருக்கேன் என் ஹஸ்பண்ட். அப்படி எத்தனையோ இதுகள் இருக்குது நன்மைகள். மற்றது அந்த எடுத்தோன்னே ஐயோ எங்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட போக வழி இல்லை, இந்த பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துட்டுது, பக்கத்தில் டாக்டர் இல்லை, அப்படி இருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளோ தமிழ் மருந்து இருக்குது எங்களோட மருந்து. இவன் எங்களோட வெற்றில வந்து வாயில் சப்பேக்க உங்களுக்கு பல்லுக்கே இருக்க பாக்டீரியாவை எல்லாம் கில் பண்ணிடும். அந்த வெத்தில் இஞ்சியை போட்டு டாக்டர்கிட்ட போக வழி இல்லாத டாக்டர் இஞ்சியை போட்டு அவிச்சு போட்டு ஒரு தேனிலை கலந்து கொடுக்கலாம் நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு. ஈவன் ஆனால் கிராம்பு கருவாப்பட்டை அது வேண்டுற கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ். ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் வெத்தில் சாப்பிட்ற நல்ல மண்டக்காண்டி நீங்கள் பொயிலையை போட்டு சப்பிடாயங்க. அது உங்களுக்கு கேன்சரை உண்டு பண்ணுற ஒரு சாமான். ரைட். பொயில வந்து நாட் குட். அதை வந்து அதுக்காக நான் பொயில தோட்டக்காரங்களுக்கு நட்டம் பெற சொல்லல. அவங்கள அதை வித்தாண்டா வெளிநாட்டுக்காரன் சீக்ரெட் வண்டி செய்துட்டு போயிடுவான். ஆனால் எங்களோட சனத்துக்கு அது நீங்கள் பொயிலையை வச்சு சாப்பிட்றங்காட்டி தனி வெத்தில் சாப்பிடுங்கோ. அது நல்லந்தான். ஏன்னா உங்களோட பல்லுக்கில் இருக்க பாக்டீரியாவை எடுத்துடும். ஈவன் ஆஃப்டர் பர்த் அந்த பொம்பளைகளுக்கு அந்த ஊழச்சதையை எடுத்துருமாமண்டு நான் பார்த்தேன். மெட்டதுங்களுக்கு அங்கே வெள்ளாறு எல்லாம் சில இடங்களில் காடு மாரி கிடக்கும். ஆனால் அந்த ஜனம் அதை திரும்பி பார்க்க. ஆனால் உண்டு, நீங்கள் நிலத்திலேருந்து வெள்ளாரை எடுத்தீங்கண்டா அதை வந்து கொஞ்சம் விண்ணாரியும் தண்ணியும் விட்டு கழுவிட்டு தான் நரிஞ்சு போடுங்கோ. ஏண்டா அது ஆக்கள் துப்புற இடங்கள் இதில் எல்லாம் இருக்கும். விண்ணாரியும் தண்ணியும் போட்டால் ஈவன் நீங்கள் கடையில் வேண்ட பழங்களையும் விண்ணாரியும் தண்ணியும் கலந்த தண்ணியில் கழுவிட்டு சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்க மருந்து தன்மையும் போயிடும், அந்த பாக்டீரியா இதுகளும் போயிடும். அப்படி எங்களோட நாட்டில் எத்தனையோ பழங்கள் இருக்குது. நாங்கள் இங்கே அந்த நேரம் கொஞ்சம் வயசில் வந்துட்டோம். திருப்பி வர்றதுக்கு வழி பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். நல்ல டைம் இருக்குது, டக்கண்டு இதண்டை இல்லாது. பட் அங்கே இருந்து கொண்டு அதை காசை வீணாக்கி இந்த ஏஜென்ட்ஸ்காரருக்கு கொடுத்துப்படியெல்லாம் ரஷ்யாலையெல்லாம் பிடிப்பட்ட அந்த தாயிட கண்ணீரை பார்க்க உண்மையாக நான் என் பேர்தேண்டு நான் 2 தரம் அழ வச்சுட்டு அந்த தாயிட கண்ணீர் அந்த படியான ரஷ்யாவில் அனுப்பி அங்கே இருக்கிற இராணுவத்தில் நான் என் ஹஸ்பண்டுக்கு சொன்னேன், இங்கே பேர் என் பேர்தேண்டு 2 தரம் இந்த வீடியோ பார்த்து அழுதுட்டேன். நான் அழுதுட்டேன். அப்போ அந்த தாய்க்கெல்லாம் எவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கும். நீங்கள் எங்கட நாட்டில் குளங்களை தண்ணியை மறைச்சு இப்படி வீணாக போகிற தண்ணி கடலோட போகுது அநியாயமாக. அந்த சிப்பியார் அந்தோனியார் கோயில் மன்னர்ல எல்லாம் அதெல்லாம் அவடத்துல எல்லாம் 7 இடத்துல இந்த சிரமதானம் வந்து சனத்தை செய்விச்சு குளங்களை கட்டி அந்த அங்கே இருக்கிற அதிகாரி மேல் குளத்தை கட்டி அந்த நீரை சேமித்து அதுகளுக்கு ஒரு வேலையை கொடுக்கலாம். அதுக்கு வேலையும் பெறும். அதெல்லாம் இதன்ற வேலை. ஈவன் வந்து அதுகளை கூப்பிட்டு ஒரு இது மாதிரி வையுங்கோ. ஆனால் அதில் எல்லாம் வராதுகள் ஒன்றுக்கு இப்படி எதுவும் சொல்கிறேன்னா வராதுகள். ஒரு சின்ன சாட்டீஸும் ஒரு டீயும் கொடுக்குறேன்டா வருங்கள். வந்தாண்டா அப்படி காட்டி அதுகளுக்கு நன்மையை போதியுங்கோ. சரி நீங்கள் இப்படி செய்யுங்கோ இப்படி என்று இந்த நல்லதை ஒரு கிளாஸ் மாரி அதுகளுக்கு சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் அதுக்கு வரையில்லாத தொழிலாளர் எந்த நாளுக்கும் வேலைக்கு போகிறதில்ல, வீட்டில் இருக்கிறார்கள். இந்த இடத்துல அங்கடா பேட்டிஸும் கேக்கும் எல்லாம் வடையும் தேத்தனியும் கொடுக்குறாங்கன்னாலும் பெருங்கள் சேனங்கள். அப்போ கூப்பிட்டு அதுகளுக்கு நல்ல இப்படி இந்த டிச்சிரமதானம் செய்கிறதுக்கு எல்லாம் இந்த இதாக கொடுங்கோ. இப்படி பயிர்களை வைக்கிறதுக்கு வச்சு அவங்களுக்கு அதால் இவ்வளவு நன்மை. ஏன் நாங்கள் வேறு நாட்டிலேருந்து தண்ணியை மறைச்சு எங்கட இடத்துல குளத்தை கட்டி 2 போகவும் அரிசியை செய்தாயே நாங்கள் இது வேறு நாட்டிலேருந்து அரிசியை வேண்டுவான். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த இஸ்ரேலில் பாருங்கோ, இஸ்ரேலில் வந்து அவங்க வந்து கடல் தண்ணியைத்தான் அவங்க சுத்திகரித்து இவ்வளோ பெரிய ஃபார்மிங்கே செய்கிறாங்க. இஸ்ரேல் வந்து எங்கள்ட ஜாப்பானது சனத்தொகை மாதிரி தான் அது சனத்தொகை. ஆனால் அன்றைக்கு அவங்க பொருளாதாரத்தில் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சு த பெஸ்ட் கிரேப்ஸ் இந்த வேர்ல்டு வந்து இஸ்ரேல் 2 தான் சொல்லுவாங்க. ஏண்டா த ஸ்வீட்டஸ்ட் த பெஸ்ட் வந்து இஸ்ரேல்லேன்னு தான் சொல்லுவாங்க. அதை பார்த்தாவது எங்களோட சனம் எங்களுக்கு அதை இஸ்ரேல் மாதிரி இல்லை. எங்களோட டெசர்ட்டாக நல்ல தண்ணி இல்லாமல் இருக்கையில் எங்கடையில் மோஸ்ட்லி எல்லா இடமும் நல்ல தண்ணி தான், ஒரு சர்டன் பிளேஸை தவிர. ரைட்.
அப்படி எப்படிக்க இஸ்ரேலை விட பெட்டர் அந்த சர்டன் பிளேஸும். அவங்க கடல் தண்ணியை பியூரிஃபை பண்ணி அதை சுத்திகரித்து, பட் இவ்வளவு பெரிய இதையும் செய்கிறாங்க. அப்படின்னா ஏன் எங்களால் இயலாது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க மக்களே. இவ்வளவு இருக்குது எங்களையில், அவ்வளவு வசதியும் கடவுள் தந்திருக்கிறேன். ரைட், நாங்கள் எங்கடையில் மாடுகளை தாராளமாக வளர்க்கலாம். புல் நிலங்கள் இருக்குது. இந்த பெரிய புல் மேய்ச்சல் நிலம் இல்லாமல் புல் நிலங்கள், மரங்கள் இருக்குது. எங்கடையில் வந்து அந்த கிரிட்டிசீரியா அந்த மரமெல்லாம் அவ்வளோ நைட்ரஜன். மற்றது வெக்கோல் இருக்குது, வெக்கோல் நைட்ரஜன். இதெல்லாம் நாங்கள் பசலையாக போட்டோண்டா, ஈவன் உங்களுக்கு தெரியுமா அந்த எரிக்கலை மரம் எல்லா இடமும் பத்தையாக கிடக்குது, அதெல்லாம் பாம்பும் பெருமன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை கூட வெட்டி கொண்டு கூட தென்னைக்கு போட்டால் அந்த போரோன் பசலைக்கு ஈடானது தான் அது. போரோன் தான் அதில் இருக்குது. ஸோ ஆனால் அது வெட்டேக்கு நீங்கள் வந்து கண்ணுக்கு படாமல் வெட்டணும். பட் அதில் நீங்கள் வெட்டி கொண்டு கூட தென்னைகளுக்கு போட்டிங்கன்னா பத்தையும் இல்லாமல் போகும், பாம்பும் இல்லாமல் போகும். ரைட், இதான் நான் நோட்டீஸ் பண்ணது. எங்களோட கிரிட்டிசீரியா நேச்சுரல், ஈவன் வேப்பங்குலையை தாட்டிங்களாண்டாலும், பூச்சிக்கொல்லி, கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை கூட இந்த பஞ்சாபிக்காரர் வந்து புண்ணுக்கு மருந்தா போடுவாங்க. ஏண்டா அதுலேயும் அந்த ஆன்டிபாக்டீரியல் எஃபெக்ட் இருக்குது, புண்ணை மாற்ற செய்கிறது. அந்த இலையை காய வச்சு எண்ணெயில் ஊற போட்டு அந்த எண்ணெயை பூசினாலே உங்களுக்கு புண் மாறும். ஈவன் எங்களுடைய யூக்கலிப்டஸ் ஆயில், இந்த யூக்கலிப்டஸும் கேம்பர், அதாவது எங்களோட கற்பூரமும் கலந்து தான் விக்ஸ் செய்கிறவங்க. ரைட், நீங்கள் இந்த கற்பூரத்தை அந்த நாளே ஆக்கள் கொஞ்சம் எண்ணெயில் காய்ச்சிட்டு தடுமல் காய்ச்சல் வந்தால் பிள்ளைகளுக்கு பூசி விடுவாங்க. வெத்திலையில் தோச்சி நெஞ்சில் வச்சா அது போயிடும். ஈவன் விக்ஸை நீங்கள் போடுங்க போயிடும். ஈவன் அந்த லைட் வூண்டுகள் மேலால் வர புண்களுக்கு பூசினா போயிடும். இந்த ஆயிலும் டீப்பான ஆன்டிபயோட்டிக் தேவையண்டாத்தான் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் மருந்தெடுக்கணும். அல்லது நார்மலாகவே எங்களோட கை மருந்துகள் அந்த ஆன்டிபயோட்டிரியல் இருக்கிறதான் சொன்னேன். கருவேப்பிள்ளையை பஞ்சாபிக்காரன் அதை புண்ணுக்கு பாவிக்கிறான். அல்லது நீங்கள் வேப்பங்குழியை அவிச்சு அதை கழுவி நீங்கள் அண்டாலும் புண்ணை மாறிடும். ரேஷஸ்க்கு புளியமில்லையை அவிச்சு கழுவுவாங்க. இந்த அதில் இருக்க வைட்டமின் சி வந்து அதை கியோ பண்ணுதோ என்னமோ தெரியா. முந்தி ரேஷஸுக்கு எங்கட அம்மாட மம்மி எதுவும் தோட்டங்களுக்கு போயிட்டு வந்து காலையில் எதுவும் கடுப்பு வந்தாண்டா புளியமில்லையை அவிச்சு கழுவுவா. அது ஐ டோன்ட் நோ அதில் என்ன இருக்குன்னு. பட் இதுகளெல்லாம் நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக். ஈவன் கொய்யாயிலேயே நீங்கள் பல்லு கொதிக்கி வந்தாண்டா பல்லுக்க கடிச்சு வச்சு கொண்டிருந்தீங்கன்னா அந்த பாக்டீரியாவை அது கில் பண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு அது ரிலீஸ் ஆகிருக்கும் அந்த பல்லு கொதி. ஆயிலும் ரூட் மட்டும் போயிட்டு தாண்டா நீங்கள் போய் பல்லு பிடுங்கத்தான் வேணும். ஆனால் அது தற்காலிகமாக அந்த பாக்டீரியாவோட அமௌண்ட்டை குறைக்கும் அந்த கொய்யாயில். ஆஸ் அ மவுத் வாஷாக பாவிக்கலாம், கொதிக்க வச்சுட்டு வாயை கொப்பளிக்கலாம். கடவுள் எல்லா இயற்கையும் எங்களுக்கு படைச்சிருக்கிறார். ஆனால் அதோட பயன்கள், அதை பயன்படுத்துகிற முறையைத்தான் நாங்கள் அறியாமல் வீண் விரயம் செய்கிறோம். உங்களோட மிதமிஞ்சமாக கருவேப்பிலை இருந்தால் அது உங்களோட ரோசா மரத்துக்கு தாட்டிங்கண்டா அது அயன் பசலை. வேப்பங்குலை, அன்னம் முன்னாக்குலை, மற்றது இது வேப்பங்குலை, வண்ணமுன்னாக்குலை, கொய்யா, இது எல்லாத்தையும் நீங்கள் தாட்டிங்கண்டா உங்களுக்கு பெட்டிசாய் அது வந்து இந்த பூச்சி இலையல் கொள்ளும். ஸோ இப்படி எனக்கு இந்த ஹேர்பல் அரோமேட்டிக் இதுகளில் அறிஞ்சதுகள், லைக் இந்த அக்ரிகல்ச்சரில் அறிஞ்சதை உங்களுக்கும் பகிர்றேன். அவ்வளோந்தான். இன்னும் எனக்கு இருந்த நாலேஜை பிறகு ஒரு நாளைக்கு உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். நீங்களும் யான் பெற்ற செல்வம் பெருகை வயம் என்று சொல்லுவாங்க. அப்படி எனக்கு ஏழுமானதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி. உண்டு. இதை விட எனக்கு சொல்கிறதுக்கு கிணக்க நான் நோட் பண்ணியிருக்கிறேன், கிணக்க இருக்குது. பட் ஏதோ என்னோட மனதில் இருந்தால் அந்த தமிழ் பரிசுத்த ஆதங்கத்தோட எங்களோட சனத்திட இந்த தண்ணி வெள்ளம் நின்றதெல்லாம் பார்த்துருக்குறோம். அது இஸ் வெரி சேடு.
கவலை தான். அதுக்கு உரிய வழியை செய்திருந்தால் இந்த வெள்ளம் நின்றுருக்காது. குளங்களை கட்டி நீங்கள் மறித்து அந்த இடத்து போகிற தண்ணியை மறித்து அந்த குளத்துக்கு விட்டுருந்தா ஈவன் இந்த டியூப்வெல் எல்லாம் தேவையில்லாமல் வெட்டுறதால இப்போ கிணறு வச்சுருந்தா அந்த கிணத்துக்கு அந்த தண்ணி போய் நிற்கும். இந்த டியூப்வெல் அடித்தோன்னா ஆனால் கிணத்தே மூடி தண்ணி நிற்கிது தான், அதுக்கு குளங்களை எடுக்கலாம். ஆனால் அன்னெசரியாக அந்த டியூப்வெல் இதென்றெல்லாம் நிலத்தடி தண்ணியை நீங்கள் அடியில் போக வைக்கிறீங்க பெனையை தரிக்கிறதால தாலையில். நான் எங்கள் அம்மாவோட சண்டை பிடிச்சிருந்தானே, ஏன்னா நீர் அந்த மம்மி கிண்டி வச்ச குளத்தையெல்லாம் மூடி நீர் இந்த பெனையெல்லாம் தரிச்சு நிறண்டேன். ஏன்னா அவருக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் எங்கள் அம்மா சரியான புலி. அவ வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன பிள்ளையா இருக்க அப்போ வந்து இந்த டிவியில் அவருக்கு அந்த டைம் 82 தான் கரண்டும் வந்தது. அந்த 7 மணியோட அந்த ரேடியோ ஒரு பச்சை கலர் ரேடியோ பட்டி மாதிரி ஒரு ரேடியோ வச்சுருப்பான். அதில் வந்து அந்த விவசாய இது ப்ரோக்ராம் கோக்க தவற மாட்டா என்ன. அப்போ அதில் கேட்ட என்னமோ தெரியா, ஷீ இஸ் ஸோ டேலண்டட். இந்த டவுனுக்குள்ளேருந்து போய் அந்த காட்டை கொத்தி அவ்வளவு தென்னையும் வச்சு 14 சாரி மாம்பழ மரம் வச்சு பிளா மரம் வச்சு நம்மளோட பாப்பாட்ட டீ எஸ்டேட்லேருந்து கொண்டு வந்து அந்த நேரத்தம்பளம் எல்லாம் வந்து சாக்கா வியாபாரி மாதிரி வந்து அந்த நாளையில் எங்கிட்ட வேண்டுவாங்க. எனக்கு அது ஞாபகம் இருக்குது சின்ன பிள்ளையா இருக்கேக்க. அப்படி எதாவது நாங்கள் வீண் விரயம் செய்யாமல் அதை சேமிச்சு இந்த தண்ணியை சேமித்து ஆக்களுக்கு வேலையை நல்ல ஒரு இதை கொடுக்குறது, ஒரு கிளாஸ் மாரி அதில் கொடுத்து ஒரு இது மாதிரி அதில் கூப்பிட்டு ஒரு வடையை தனியாக கொடுத்து அதுகளுக்கு அறிவை கொடுத்து அதற்கு சொல்லி இந்த இதை செய்யுங்கோ, இந்த சிரமதானத்துக்கு வாங்கோ, உங்களுக்கு 2-3 சாமான் தாரோம் ரெண்டு ஒரு குளங்களை கட்டிவீங்கோ, மெட்டாதுகளுக்கு இந்த மாங்கண்டுகளை வைக்கிறதுக்கு ஊக்குவீங்கோ. அப்போ எங்களுக்கு பசுமையாக இருக்கும். இந்த சித்திரை மாதமெல்லாம் வெயில் கொளுத்தி தள்ளும். அவ்வளோத்துக்கு மரத்தை வைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எங்களுக்கு நல்ல. எங்களோட நாடு வந்து எல்லா வளமும் இருக்குது, ரைட். அதை நாங்கள் சரியான முறையில் பாவிக்கிறதும் இல்லை. அதால் தான் இன்றைக்கு இந்த கதி. ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஒரு கொஞ்சத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நான் அந்தளவு பெரிய உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு அந்தளவு பெரிய மேதை இல்லை. எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இதை அனுசரித்து உங்களுக்கு விருப்பமாண்டா என்னோட இதை கேட்டு அதன்படி நடவுங்கோ. இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு இல்லை. இத்தோட நான் எந்த எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அதை முடிவு செய்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா எனக்கு இந்த இது பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அப்படிட்டு பெல் பட்டன் அமுத்தினீங்கண்டா தொடர்ந்து என்னோட இப்படியான அட்வைஸ் அது ஏதோ உங்களுக்கு பிடிக்குதோ சரியா வரும். அதோட லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. அது எப்போதும் உங்களோட விருப்பம். யுவர் விஷ். நன்றி.